பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12 ஜூலை 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அரசியல் சார்ந்த விஷயந்தான். எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அதாவது இங்கே பீகாரில் இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க இல்லைங்களா, அந்த தான் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான்ப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 27 தமிழகம் வருகிறான்னு போட்டிருக்காங்கல்ல. என்ன விஷயம் அப்படின்னா, திருவாசகம் மாநாடு நடைபெற போகுதுப்பா. எங்கே அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாவட்டம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எக்ஸாமில் கேட்ட ஓல்டு கொஸ்டின். கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம்னு சொல்லிட்டு, அரியலூர் மாவட்டம், ராஜேந்திர சோழன் கட்டின கோயில். சரியாப்பா? ஏன்னா ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சாவூரில் இருக்குது அப்படின்னும், கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டினதும் தஞ்சாவூர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க கூடாது. அது அரியலூர் மாவட்டம். ஸோ அங்கே தான் வந்து திருவாசகம் மாநாடு நடைபெற போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டினை பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்த வட்டு கருப்பட்டிய அப்படின்ற பாட வச்ச மாதிரி இருந்துச்சு தமிழ் கொஸ்டின். அது ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். சரிங்களா? அதாவது நம்ம எழுதினவங்களுக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. எழுதின எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ட்விஸ்ட்டு தான். அப்போ என்ன, நம்ம வந்து படிக்கிற மெத்தடை மாற்றணும், அவ்வளோதான். அவங்க சிலபஸை தாண்டி எதுவுமே கேட்கல, சிலபஸ்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம படிக்கிற மெத்தடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது போக 13.89 லட்சம் பேர் வந்து போட்டின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதில் 2.5 லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட்டுப்பா. சரியா? அதனால் நெருக்கி ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட தான் எழுதியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், கைதான 3 பயங்கரவாதிகள் வெளிநாட்டுடன் தொடர்பு குறித்து விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 2 இப்போ. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் அறம், ஆப்ரேஷன் அகழி. சரியா? ஆப்ரேஷன் அறம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் குற்றவாளிகள் வந்து ஒளிஞ்சிருந்தாங்க. அதாவது தீவிரவாத தொடர்புடைய குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் பண்ணவங்க, தீவிரவாத சம்பவம் பண்ணவங்க, அவங்க வந்து ஆந்திரா மாநிலத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அது பேர் ஆப்ரேஷன் அறம். ஆப்ரேஷன் அகழியும் அதே தான். சரியாப்பா? அந்த மாதிரி தீவிரவாத தொடர்புடையவங்களை கைது செஞ்சவங்க தான் ஆப்ரேஷன் அகழி. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் அகழி அப்படின்றது திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நில அபகரிப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து நிலத்தை மீட்கிறதுக்காக நடத்தினாங்க ஆப்ரேஷன் அகழின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் ஆப்ரேஷன் அகழி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆப்ரேஷன் அறமும் ஆப்ரேஷன் அகழி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? ரைட், ஓகேப்பா. நம்ம அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, இதில் வேறு எதுவும் இல்லை. இந்த இது முக்கியம்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 1946 சென்னை மாகாண கல்வி அமைச்சராக அதாவது தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் அப்படின்றவர் தான் தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவிச்சிருக்காருப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? அதாவது தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1946 சென்னை மாகாணத்தில் கல்வி அமைச்சராக இருந்தப்ப தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவிச்சிருக்காரு. சரி, அதே மாதிரி கலைக்களஞ்சியம் திட்டம் அதையும் தொடங்கி வச்சவர் இவர் தான்ப்பா. சரியா? 1947 ஆகஸ்ட் 15 அப்போ அறிவிச்சிருக்காரு. கலைக்களஞ்சியம் திட்டம்னா என்னன்னா, அதாவது ஒவ்வொரு எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அவங்க சார்ந்த கட்டுரைகள், அவங்க எழுதிய கட்டுரைகளை நேராக தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதான் அந்த தமிழ் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கலைக்களஞ்சியம் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். இதில் வந்து ராப்பி சேது பிள்ளை இருந்திருக்காருப்பா, ரொம்ப முக்கியம். சரியா? ராப்பி சேது பிள்ளை நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறவர். சரியா? ரொம்ப முக்கியம். இவர் வந்து அதில் இருந்திருக்காரு. ஓகேவா? ரைட்டு. வேறு இதில் ஒன்றும் இல்லைப்பா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதுதான் பார்த்து வச்சுக்கணும், இது ரெண்டும். அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நம்ம பார்த்தோம்ல, எங்கே இதை தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னா, முதல் முகாம் வந்து சிதம்பரம் நகராட்சியில் வந்து முதலமைச்சர் துவங்கி வைக்க போகிறாரு ஜூலை 15 அன்னைக்கு. சரியாப்பா? இதுக்கு மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலனா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே. ஓகேவா? ரைட். வேறு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நேற்றே வந்து முக்கால்வாசி பார்த்து முடிச்சிட்டோம். இதில் வேறு எதுவும் சிறப்பாக கொண்டு வந்தாங்கன்னா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்ததுப்பா, அதாவது தக்ஷின் சம்மாத்துன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் மத்திய அமைச்சர் கிஷன் செட்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தக்ஷின் சம்மாத் அப்படின்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் திருக்குறள் சிறப்பு நாட்காட்டியை வந்து வெளியிட்டிருக்காருப்பா. சரியா? ரொம்ப முக்கியம். திருக்குறள் சிறப்பு நாட்காட்டி எதில் வெளியிடப்பட்டது அப்படின்னா, தக்ஷின் சம்வாத் அப்படின்ற நிகழ்ச்சியில். சரியா?
ஹைதராபாத்தில் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னு சொல்லி நாளைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா. இந்த தக்ஷின் சம்மாத் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ப்பா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இது வந்து பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சாங்க. அந்த கூட்டுக்குழுவில் 39 பேர் இருந்தாங்க சரியா. இந்த கூட்டுக்குழுவை தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி. அவர் தான் வந்து தலைமையாக நியமிக்கப்பட்டாரு. இவங்க வந்து நிறையா இது எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு வர்றாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 129வது சட்ட திருத்தம்ப்பா. அமெண்ட்மெண்ட் வந்து 129 சரியா, 129வது சட்ட திருத்தம். ஸோ இதுக்கு கூட்டுக்குழு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கூட்டுக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிபி சௌத்ரி அவர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைப்பா. இந்தது முக்கியம் என்ன அப்படின்னா, அதாவது விம்பிள்டன் போட்டி நடந்துட்டுருக்கு. அதில் வந்து கலப்பு இரட்டையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தோட செம் வெர்பிக், அதே மாதிரி செக் குடியரசோட கேத்ரினா சினியகோவா இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சரியா. எதில் அப்படின்னா விம்பிள்டன் போட்டியில் சரியா. விம்பிள்டன் ரொம்ப முக்கியம்ப்பா. விம்பிள்டனில் நெதர்லாந்தோட செம் வெர்பிக்கு, அதே மாதிரி செக் குடியரசோட கேத்ரினா சினியகோவா இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, ரைட், ஓகேப்பா. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. நல்லபடியாக குரூப் 4 முடிச்சிட்டோம். 14ஆம் தேதி குரூப் 2 கால்ஃபார் இருக்குது. நீங்கள் இப்போ அதாவது முடித்ததை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது வரட்டும், நம்மளுக்கு கீ ஆன்சர் கவர்மெண்ட் போடட்டும். நம்ம டிஎன்பிஎஸ்சி போட்டதுக்கப்புறம் கீ ஆன்சரை பார்த்துக்கலாம். அது வரையும் ஒரு இதுவும் வேணாம், நீங்கள் இப்போ எதுவுமே பார்க்க வேணாம் சரிங்களா. அப்படியே அதை எடுத்து வச்சுருங்க ஃப்ரீயாக. அப்படியே குரூப் 2க்கு ஆரம்பிங்க. நம்மளும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நடைபெற போகுது. இதில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, எப்பா சாமி குரூப் 2 வேணாம், குரூப் 3 வேணாம், நான் அப்படியே கிளம்புறேன், ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் போக முடியாதுங்க. இது அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் நுழைஞ்சவங்களோட ஒரு மனநிலையை சொல்கிறேன். நீங்கள் இது படித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் இதுக்குள்ளே தான் வருவீங்க. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, பறவை வந்து எங்கேனாலும் போகலாம், ஆனால் திரும்ப கூட்ட தேடி அது இடத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி திரும்ப இங்கே தான் வருவாங்க சரிங்களா. இது வந்து நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்கள், அதாவது 13ஆம் தேதி இது வெளியில் வரும்போது 13ஆம் தேதி இருக்கும். தூங்கி எந்திரிச்சோம்னாக்கும் நம்மளுக்கு குரூப் 2 கால்ஃபார் சரியா. அதனால் குரூப் 2 நல்லபடியாக படிங்க. ப்ரிலிம்ஸ் கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின் செட் பண்ண போகிறோம். அதாவது குரூப் 4க்கு எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் செட் பண்ணிடலாம் டெஸ்ட் பேட்சுக்கு. நன்றிப்பா.